தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் நமது மாணவர்களும் பெற்றோர்களும் அடிக்கடி கேட்கின்ற ஒரு சந்தேகத்திற்கு, ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு எங்களால் முடிந்தவரை பதில் சொல்லியிருக்கிறோம். நமது பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா, ஜென்ரல் ரேங்கை வச்சு நம்ம அட்மிஷன் போகணுமா, கம்யூனிட்டி ரேங்க் வச்சு அட்மிஷன் போகணுமா, அதர்வைஸ் டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் நாங்கள் கலந்துக்கும் போது ஜென்ரல் ரேங்க் படி எங்களுக்கு சீட் அலாட் ஆகுமா, கம்யூனிட்டி ரேங்க் படி எங்களுக்கு சீட் அலாட் ஆகுமா? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற காமனான சந்தேகம். இந்த சந்தேகத்துக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டு அந்த உதாரணத்தின் மூலமாக எங்களால் முடிஞ்சவரை விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கே தெரிய வரும், ஜென்ரல் ரேங்க் முக்கியமா, கம்யூனிட்டி ரேங்க் முக்கியமா அப்படின்னு. ஜென்ரல் ரேங்க் முக்கியமா அல்லது கம்யூனிட்டி ரேங்க் முக்கியமா என்பதை அலசி ஆராய்வதற்காக நாங்கள் ஒரு சிறிய எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் படி, இந்த உதாரணத்தின்படி, ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் 30 சீட்ஸ் இருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். இந்த 30 சீட் கேட்டகரி வைஸ் எப்படி பிரிய போகுது அப்படிங்கிறத இந்த டேபிளில் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஓசி கேட்டகரியில் 31% 9 சீட்டாக பிரியுது. பிசி கேட்டகரியில் 26.5% 8 சீட்டாக பிரியுது. பிசிஎம் கேட்டகரியில் 3.5% 1 சீட்டாக பிரியுது. எம்பிசி கேட்டகரியில் 20% 6 சீட்டாக பிரியுது. எஸ்சி கேட்டகரியில் 15% 4 சீட்டாக பிரியுது. எஸ்சிஏ கேட்டகரியில் 3% 1 சீட்டாக பிரியுது. எஸ்டி கேட்டகரியில் 1% அப்படின்றதுனால நாங்கள் ஒரு சீட் அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். இந்த அசம்ஷன் எல்லாமே க்ளோஸ் டு திஸ் பர்சன்டேஜ் கால்குலேஷன் ஃபார் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ் ஒன்லி. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி நாங்கள் ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 30 சீட் கேட்டகரி வைஸ் பிரிஞ்ச பிறகு எப்படி ஓசி கேட்டகரிக்கும், பிசி கேட்டகரிக்கும், எம்பிசி கேட்டகரிக்கும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கும் அலாட் ஆக போகுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறோம். நமது எக்ஸாம்பிள் படி ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் இருக்கிற 30 சீட்டும் கேட்டகரி வைஸ் எந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். ஓசி கேட்டகரியில் 9 சீட்டும், பிசி கேட்டகரியில் 8 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 6 சீட்டும், எஸ்சியில் 4 சீட்டும், எஸ்சிஏல 1 சீட்டும், எஸ்டியில் 1 சீட்டும் மொத்தமாக பிரிஞ்சிருக்கு. இதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கேல்குலேஷன் டேபிள் கொடுத்துருக்கோம். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு காலம் சீரியல் நம்பர் போட்டிருக்கோம். ரெண்டாவது காலம் நமது மாணவர்கள் வாங்கிய கட் ஆஃப் மார்க்கை போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நமது மாணவர்கள் வாங்கியிருக்கிற ஜென்ரல் ரேங்க்கு போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜென்ரல் ரேங்குக்குரிய கம்யூனிட்டியை போட்டிருக்கிறோம். தென் கம்யூனிட்டி ரேங்க்கு அடுத்ததாக போட்டிருக்கிறோம். இந்த கம்யூனிட்டி ரேங்கில் கவனித்து பார்த்தீங்கன்னா, பிசி ஃபஸ்ட்டு ரேங்கில் வராங்க, அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் கண்டிப்பாக 1 தான் இருக்கும். அடுத்தது ஓசி வராங்க, ஓசிக்கு கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று கிடையவே கிடையாது. அடுத்ததாக எம்பிசி முதல் முறையாக வராங்க, அதனால் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 1ன்னு வந்திருக்கு. அடுத்ததாக பிசி இரண்டாவது முறையாக வராங்க, பிசி இரண்டாவது முறையாக வர்றதுனால ஆல்ரெடி பிசி கம்யூனிட்டி ரேங்க் 1 அசைன் ஆனதுனால இரண்டாவதாக வரக்கூடிய பிசிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 2ன்னு அசைன் பண்ணுவாங்க. அடுத்ததாக எம்பிசி வராங்க, ஏற்கனவே ஒரு எம்பிசி வந்து கம்யூனிட்டி ரேங்க் 1ன்னு வாங்கினதுனால இந்த எம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு கம்யூனிட்டி ரேங்க் 2ன்னு போடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓசி கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. பிசி 3வது முறையாக வராங்க, ஸோ கம்யூனிட்டி ரேங்க் 3 ஆயிடுச்சு. எகெயின் பிசி 4வதாக வராங்க, கம்யூனிட்டி ரேங்க் 4 ஆயிடுச்சுங்க. எம்பிசி 3வது முறையாக வராங்க, 1 2 இது 3 ஆயிடுச்சு. எஸ்சி முதல் முறையாக வராங்க, அதனால கம்யூனிட்டி ரேங்க் எஸ்சியில் 1. ஓசி எகெயின் வராங்க, அவங்களுக்கு ரேங்க் கிடையாது, தட் இஸ் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. பிசி 5வது முறையாக வராங்க,
அதனால் கம்யூனிட்டி ரேங்க் 5. எஸ்டி முதல் முறையாக வராங்க, அதனால் கம்யூனிட்டி ரேங்க் 1. பிசி 6வது முறையாக வராங்க, அதனால் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 6. எஸ்டி 2வது முறையாக ரிப்பீட் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 2. இதே போல் மொத்தம் 40 சீரியல் நம்பருக்கு அவங்களுடைய கட் ஆஃபும் ஜென்ரல் ரேங்க்கும் கம்யூனிட்டியும் கம்யூனிட்டி ரேங்க்கும் இந்த எக்ஸாம்பிளில் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போது சீட் அலாட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம். சீட் அலாட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரியில் நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம். பிசியாக இருந்தாலும் சரி, பிசிஎம்மாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்சிஏவாக இருந்தாலும் சரி, எஸ்டியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் ஓசி கேட்டகரியிலேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ ஓசி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ரேங்க் இருக்கிறவர் எனக்கு சிஎஸ்சி தான் வேணுங்கிறாரு, இந்த பர்டிகுலர் காலேஜில் தான் வேணுங்கிறாரு, அதனால் அவருக்கு சிஎஸ்சி ஓசியில் இருக்கிற ஃபஸ்ட்டு சீட்டை கொடுத்துட்றாங்க. மொத்தமாக இருக்கிற சீட்டு ஓசியில் 9, அதில் ஒரு சீட்டு கொடுத்துட்றாங்க. மீதி ஓசியில் எனக்கு 8 சீட்டு இருக்கும். ரெண்டாவதாக வர்றவர், தட் இஸ் ரெண்டாவது ஜென்ரல் ரேங்கில் வர்றவர் ஓசியில் இருக்கார், எனக்கு சிஎஸ்சி தான் வேணும், இந்த காலேஜில் மட்டும்தான் வேணும்னு கேட்குறாரு, அதனால் ஓசியில் இருக்கிற ரெண்டாவது சீட் சிஎஸ்சி 2 கொடுத்துட்றாங்க. மூணாவது ஜென்ரல் ரேங்கில் ஒரு எம்பிசி கேண்டிடேட் வராரு, அவரும் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் வேணும்னு சொல்கிறாரு, அதனால் ஓசியில் இருக்கிற மூணாவது சீட்டை அவருக்கு கொடுத்துட்றாங்க. நாலாவதாக பிசியிலேருந்து ஒருத்தர் வராரு, அவருக்கும் சிஎஸ்சி தான் வேணும், இதே காலேஜ் தான் வேணுங்கிறாரு, அதனால் சிஎஸ்சி 4வது சீட்டை கொடுத்துட்றாங்க. அஞ்சாவதாக எம்பிசிலேருந்து வராரு, அவருக்கும் இதே தான் வேணுன்றாரு, சிஎஸ்சி 5வது சீட் ஓசியிலேருந்து கொடுத்துட்றாங்க. ஆறாவதாக ஓசியிலேருந்து ஒருத்தர் வராரு, அவருக்கு ஓசியில் சீட் இருக்கிறதுனால 6வது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சீட் அவருக்கு அலாட் பண்ணிடுறாங்க. ஏழாவதாக ஒரு பிசி வராரு, அவரும் எனக்கு சிஎஸ்சி தான் வேணும், இதே காலேஜ் தான் வேணும்னு சொல்கிறாரு, அதனால் ஓசியில் இருக்கிற 7வது சிஎஸ்சி சீட்டும் கொடுத்துட்றாங்க. எட்டாவதாக ஒருத்தர் வராரு, பிசியிலேருந்து வராரு, அவரும் எனக்கு சிஎஸ்சி தான் வேணுங்கிறாரு, அதனால் சிஎஸ்சி 8வது சீட்டு கொடுத்துட்றாங்க. கடைசியாக 9ஆவதாக ஒரு எம்பிசி கேண்டிடேட் வராரு, அவரும் எனக்கு சிஎஸ்சி வேணும், இதே காலேஜ் தான் வேணுங்கிறாரு, அதனால் சிஎஸ்சி 9 ஓசி கேட்டகரியில் இருக்கிற கடைசி சீட்டான 9வது சீட்டும் அசைன் பண்ணிடுறாங்க. இப்போது 10வது ஜென்ரல் ரேங்கில் ஒரு எஸ்சி கேண்டிடேட் வராரு, அந்த எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஓசியில் சீட்டு இருக்கான்னு பார்க்குறோம். ஓசியில் இருக்கிற 9 சீட்டுமே எல்லாருக்கும் கொடுத்ததுனால இந்த எஸ்சி கேண்டிடேட்டுக்கு தட் இஸ் 10வது ஜென்ரல் ரேங்கில் இருக்கிற எஸ்சி கேண்டிடேட்டுக்கு எஸ்சி கேட்டகரியில் இருக்கிற ஒரு சீட்டை நம்ம கொடுத்துட்றோம், சிஎஸ்சி 1. ஸோ எஸ்சியில் மொத்தம் 4 சீட்டு இருக்குது, இந்த 4 சீட்டில் ஒரு சீட்டு சிஎஸ்சி 1 அவருக்கு கொடுத்துட்றோம். இப்போது 11ஆவதாக ஓசி கேண்டிடேட் ஒருத்தர் வராரு, ஓசி கேண்டிடேட் ஓசி கேட்டகரியிலேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும், வேறு எந்த கேட்டகரியிலேருந்து அவரால் எடுக்க முடியாது. அந்த ஓசி கேண்டிடேட் என்ன கேட்குறாருன்னா எனக்கு இதே காலேஜில் இதே சிஎஸ்சி தான் வேணுங்கிறாரு, ஆனால் அந்த ஓசி கேட்டகரியில் இருந்த 9 சீட்டும் நம்ம அலாட் பண்ணதுனால இந்த ஓசி கேண்டிடேட்டுக்கு சீட்டு இல்லை, நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஓசி கேண்டிடேட் என்ன பண்ணுவார், சாய்ஸ் ஃபில்லிங்கில் வேறு ஒரு காலேஜ் கொடுத்துருப்பார், அந்த காலேஜுக்கு போயிடுவார், இவரோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போது ஜென்ரல் ரேங்கில் 12வது ரேங்கிலிருந்து ஒரு பிசி கேண்டிடேட் வராரு, பிசி கேண்டிடேட் அவர் பிசி கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஓசியில் சீட்டு இருக்கான்னு பார்க்குறோம், ஆனால் ஓசியில் ஆல்ரெடி 9 சீட்டும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, அதனால் பிசி கேண்டிடேட் டைரெக்டாக பிசியில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். பிசியில் நமக்கு 8 சீட் இருக்குது, அந்த 8 சீட்டில் முதல் சிஎஸ்சி 1 அப்படிங்கிறத அவருக்கு அலாட் பண்ணிடுறோம். 13வது ஜென்ரல் ரேங்கில் ஒரு எஸ்சி கேண்டிடேட் வராரு, எஸ்சி கேண்டிடேட் இப்போ தான் ஃபஸ்ட்டு வராரு, அவருடைய ரேங்க் 1. எஸ்டி கேண்டிடேட் எஸ்டி சீட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ்டி சீட்டில் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, இவருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டதுனால இந்த எஸ்டியில் இருக்கிற 1 இவருக்கு அலாட் ஆகிடுது, சிஎஸ்சி 1 அலாட் ஆகிடுது. இப்போது 14வது ஜென்ரல் ரேங்கில் இருக்கிற ஒரு பிசி கேண்டிடேட் வராரு, இந்த பிசி கேண்டிடேட்டுக்கு ஓசியில் சீட்டு இல்லாதனால பிசியில் இருக்கான்னு பார்க்குறோம். பிசியில் ஆல்ரெடி
ஒரு சீட்டு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். மொத்தமாக இருக்கிற சீட்டு 8, 8ல் 1 போச்சுன்னா 7. அந்த 7 சீட்டில் இரண்டாவதாக இருக்கிற சிஎஸ்சி 2வை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது 15வது ஜென்ரல் ரேங்க்கில் வர்ற கேண்டிடேட் எஸ்சி கேட்டகரி கேண்டிடேட். இந்த எஸ்சி கேட்டகரி கேண்டிடேட் ஓசிக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் ஓசியில் இருக்கிற 9 சீட்டையும் ஆல்ரெடி நம்ம அலாட் பண்ணிட்டோம். அதனால் எஸ்டி கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு எஸ்டியில் சீட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஆனால் எஸ்டியில் இருந்த ஒரே ஒரு சீட்டையும் ஏற்கனவே நம்ம அலாட் பண்ணி முடித்ததுனால இந்த எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எங்களால் சீட் அலாட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாட் அலாட்டட்னு வந்துடும். ஸோ இது வரைக்கும் 15 ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது 16வது ஜென்ரல் ரேங்க்லேருந்து எகெயின் ஆரம்பிக்க போகிறோம். அடுத்ததாக ஜென்ரல் ரேங்க் 16 வருது. இதில் பிசி ஸ்டூடெண்ட் வராரு. இந்த பிசி ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதே காலேஜில் இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் வேணும் அப்படிங்கிறாரு. நம்ம பிசியில் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அவைலபிளாக இருக்குது. அதனால் பிசியில் இருக்கிற 3வது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சீட்டை இவருக்கு அலாட் பண்ணிடுறோம். 17வது ஜென்ரல் ரேங்க் வருது. இதில் ஓசி கேண்டிடேட் வராரு. ஆல்ரெடி ஓசியில் எந்த சீட்டும் இல்லாதனால அவருக்கு நாட் அலாட்டட்னு சொல்லிடுறோம். 18வது ஜென்ரல் ரேங்க்கில் எம்பிசி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வராரு. எம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு எம்பிசியில் சீட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஆல்ரெடி 6 சீட் இருக்குது. எம்பிசியிலேருந்து இது வரைக்கும் நம்ம சீட் அலாட் பண்ணல. அதனால் எம்பிசி கேண்டிடேட்டுக்கு எம்பிசி கேட்டகரியில் சிஎஸ்சி 1 அப்படிங்கிற சீட்டை நம்ம அலாட் பண்ணுறோம். 19வது ஜென்ரல் ரேங்க்கில் பிசி கேண்டிடேட் வராரு. இந்த பிசி கேண்டிடேட்டும் எனக்கு சிஎஸ்சி தான் வேணும், இதே காலேஜ் தான் வேணுங்கிறாரு. அதனால் பிசியில் சீட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். பிசியில் சீட்டு இருக்குது. ஸோ பிசியில் இருக்கிற 4வது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சீட்டை இவருக்கு அலாட் பண்ணிடுறோம். 20வது ஜென்ரல் ரேங்க்கில் எம்பிசியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராரு. இவருக்கும் சிஎஸ்சி தான் வேணும், இதே காலேஜ் தான் வேணுங்கிறாரு. எம்பிசியில் சீட் இருக்குதான்னு செக் பண்ணுறோம். சீட்டு இருக்குது. அதனால் சிஎஸ்சி 2ங்கிற சீட்டை இந்த எம்பிசி கேண்டிடேட் ஜென்ரல் ரேங்க்கில் கொடுத்துட்றோம். நம்ம ஜென்ரல் ரேங்க் 21ல் ஓசி ஸ்டூடெண்ட் வராரு. ஆல்ரெடி அவருக்கு சீட் இல்லை. ஸோ நாட் அலாட்டட். ஜென்ரல் ரேங்க் 22ல் எஸ்சிஏ கேண்டிடேட் வராரு. இந்த எஸ்சிஏ கேண்டிடேட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு. அதனால் அவருடைய ரேங்க் 1. அதனால் எஸ்சிஏல சீட் இருக்கான்னு பார்க்குறோம். எஸ்சிஏல ஒரே ஒரு சீட் இருக்குது. அந்த எஸ்சிஏல இருக்கிற சீட்டை சிஎஸ்சி 1 இவருக்கு அலாட் பண்ணிடுறோம். அடுத்து 23வது ரேங்க், தட் இஸ் ஜென்ரல் ரேங்க். ஒரு எஸ்சி கேண்டிடேட் வராரு. இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட் சீட்டு இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ்சியில் மொத்தம் 4 சீட்டு. அதில் ஏற்கனவே நம்ம ஒரு சீட் அலாட் பண்ணியிருக்கோம். அதனால் 2வது சிஎஸ்சி சீட்டை இவருக்கு கொடுத்துட்றோம். அடுத்ததாக ஜென்ரல் ரேங்க்கில் 24வது ரேங்க்குக்கு ஒருத்தர் வராரு. அவர் எம்பிசி கேட்டகரியை சேர்ந்தவர் ஸ்டூடெண்ட். அந்த எம்பிசி கேட்டகரியில் சீட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். சீட்டு இருக்குது. அதனால் எம்பிசியில் இருந்து சிஎஸ்சி 3ங்கிற சீட்டை அவருக்கு அலாட் பண்ணிடுறோம். 25வது ஜென்ரல் ரேங்க்கில் எஸ்டி கேண்டிடேட் வராரு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஸ்டியில் ஒரே ஒரு சீட்டு தான் இருந்தது. அந்த எஸ்டி சீட்டை போன முறையே நம்ம அலாட் பண்ணிட்டோம். அதனால் இந்த எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் நாட் அலாட்டட்னு வந்துடும். 26வது ஜென்ரல் ரேங்க்கில் ஒரு பிசி கேண்டிடேட் வராரு. பிசியில் சீட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். சீட் இருக்கிறதுனால சிஎஸ்சி 5ங்கிற பிசி சீட்டை கொடுத்துட்றோம். 27 ஜென்ரல் ரேங்க்கில் எம்பிசி ஒருத்தர் வராரு. இந்த எம்பிசி ஸ்டூடெண்ட்டும் எனக்கு இதே காலேஜில் இதே சிஎஸ்சி தான் வேணுங்கிறாரு. அதனால் எம்பிசியில் சீட் இருக்கான்னு தேடி பார்க்குறோம். இருக்குது. அதனால் சிஎஸ்சி 4ங்கிற சீட்டை இவருக்கு அலாட் பண்ணிடுறோம். 28வது ஜென்ரல் ரேங்க்கில் பிசிஎம் வராரு. பிசிஎம் இப்போ தான் முதன்முறையாக வராரு. அதனால் அவருடைய பிசிஎம் கம்யூனிட்டி ரேங்க் 1 இருக்குது. கம்யூனிட்டி ரேங்க் நம்ம பார்க்க போகிறது இல்லை. பிசிஎம் எனக்கு சிஎஸ்சி தான் வேணுங்கிறாரு, இதே காலேஜில் தான் வேணுங்கிறாரு. அதனால் பிசிஎம் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ் இருக்கிறது. ஒரே ஒரு சீட் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு சீட்டை பிசிஎம் கேட்டகரியில் அவருக்கு நம்ம அலாட் பண்ணிடுறோம். அடுத்ததா 29வது ஜென்ரல் ரேங்க்ல இமீடியட்டா இன்னொரு பிசிஎம் ஸ்டூடெண்ட் வராரு. அவருடைய பிசிஎம் கம்யூனிட்டி ரேங்க் செகண்டா இருக்கு. இருந்தாலும் கம்யூனிட்டி ரேங்கை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பிசிஎம் கேண்டிடேட் 29வது ஜென்ரல் ரேங்க்ல வர்றவர் எனக்கு இதே காலேஜ் தான் வேணும், இதே சிஎஸ்சி பிரான்ச் தான் வேணும்,
அப்படின்னு சொல்கிறதுனால பிசிஎம்மில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இருந்த ஒரு சீட்டையும் நம்ம முன்னால் ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ணிட்டோம். அதனால் இவருக்கு சீட் நாட் அலாட்டட் அப்படின்னு வரும். 30வது ரேங்க்குக்கு வந்துட்டோம். 30வது ரேங்க் தட் இஸ் ஜென்ரல் ரேங்க்குக்கு வந்துட்டோம். 30வது ஜென்ரல் ரேங்க்கில் பிசி கேண்டிடேட் வராரு. இந்த பிசி கேண்டிடேட் சிஎஸ்சி தான் வேணும், இதே காலேஜ் தான் வேணுங்கிறாரு. சீட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஆல்ரெடி 5 சீட்டு கொடுத்துட்டோம். ஸோ 6வது சீட்டு அவருக்கு கொடுத்துட்றோம். 31வது ரேங்க் வரும். அவர் பிசி கேட்டகரி, அவருக்கும் சிஎஸ்சி தான் வேணும், இதே காலேஜ் தான் வேணுங்கிறாரு. சிஎஸ்சி இருக்கான்னு பார்க்குறோம். எஸ் இருக்குது. மொத்தம் இருக்கிற 8 பிசி சீட்டில் இது வரைக்கும் 6 சீட்டு அலாட் பண்ணிட்டோம். ஸோ 7வது சீட்டை இந்த ஜென்ரல் ரேங்க் 31 இருக்கிற பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்லைடில் 32வது ஜென்ரல் ரேங்க்ல இருந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். 31வது ஜென்ரல் ரேங்க் அலாட்மெண்ட் முடித்த பிறகு ஜென்ரல் ரேங்க் 32 ஸ்டூடெண்ட் வராரு. அவர் பிசி கேட்டகரியை சேர்ந்தவர். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, இதே காலேஜில் சிஎஸ்சி தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு. பிசியில் சீட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஆல்ரெடி 7 சீட்டு நம்ம அலாட் பண்ணிட்டோம். 8வது சீட்டு கடைசி சீட்டு ஒன்று காலியாக இருக்குது. அதனால் அவருக்கு சிஎஸ்சி 8ங்கிற சீட்டை அலாட் பண்ணிடுறோம். 33வது ஜென்ரல் ரேங்க்கில் எஸ்சி ஸ்டூடெண்ட் வராரு. அவரும் இதே காலேஜ் தான் கேட்குறாரு, இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் கேட்குறாரு. எஸ்சியில் சீட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஆல்ரெடி 2 சீட் அலாட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 2 சீட் இருக்குது. அதனால் சிஎஸ்சி 3ங்கிற சீட்டை இந்த எஸ்சி கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ணிடுறோம். ஜென்ரல் ரேங்க் 34வது வருது. எம்பிசி கேட்டகரியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராரு. இவரும் இதே காலேஜ் தான் கேட்குறாரு, சிஎஸ்சி பிரான்ச் தான் கேட்குறாரு. எம்பிசியில் சீட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம 4 சீட் அலாட் பண்ணிட்டோம், 2 சீட்டு பேலன்ஸ் இருக்குது. அதனால் சிஎஸ்சி 5ங்கிற சீட்டை இந்த கேண்டிடேட்டுக்கு அலாட் பண்ணிடுறோம். 35வது ஜென்ரல் ரேங்க் வருது. இதில் பிசி ஸ்டூடெண்ட் வராரு. இவரும் என்ன சொல்கிறாருன்னா, இதே காலேஜில் சிஎஸ்சி பிரான்ச் தான் வேணுங்கிறாரு. நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் பிசி கேட்டகரியில் இருக்குதா அப்படின்னு. ஆனால் பிசி கேட்டகரியில் இருந்த 8 சீட்டையும் 8 பேருக்கு நம்ம பிரித்து கொடுத்ததுனால இந்த பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் காலேஜில் சிஎஸ்சியில் நோ வேக்கன்சின்னு சொல்கிறோம். ஸோ சீட் வில் நாட் பி அலாட்டட். 36வது ஜென்ரல் ரேங்க் வருது. அதில் எம்பிசி கேண்டிடேட் எம்பிசி கேட்டகரியிலேருந்து வராரு. இவரும் இதே காலேஜ் தான் வேணுங்கிறாரு, இதே சிஎஸ்சி தான் வேணுங்கிறாரு. எம்பிசியில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். எஸ், 5 சீட்டு ஆல்ரெடி அலாட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ 6வது சீட்டு ஒன்று ஃப்ரீயாக இருக்குது. இந்த 6வது சீட்டை இந்த 36வது ஜென்ரல் ரேங்க்குக்கு அலாட் பண்ணி முடிச்சிடுறோம். அடுத்தது 37வது ஜென்ரல் ரேங்க் வராரு. அவர் எஸ்சி கேட்டகரியை சேர்ந்தவர். இவரும் என்ன சொல்கிறாருன்னா, இதே காலேஜ் இதே சிஎஸ்சி, அதனால் எஸ்சியில் சீட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். எஸ், எஸ்சி கேட்டகரியில் 3 சீட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், இன்னும் ஒரு சீட்டு பேலன்ஸ் இருக்குது. அதனால் சிஎஸ்சி 4ங்கிற சீட்டை இந்த 37வது ஜென்ரல் ரேங்க் கேண்டிடேட் அண்டர் எஸ்சி கேட்டகரி அலாட் பண்ணி முடிச்சிடுறோம். 38வது ரேங்க் வருது. இதில் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட் வராரு. இந்த எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டும் இதே காலேஜ் தான் கேட்குறாரு, இதே சிஎஸ்சி தான் கேட்குறாரு. ஆனால் எஸ்சிஏ கேட்டகரியில் நமக்கு ஒரே ஒரு சீட் இருந்தது. அந்த ஒரே ஒரு சீட்டையும் போன முறையே நம்ம அலாட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் இந்த எஸ்சிஏ கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சீட் அலாட் பண்ணுறது ரொம்ப சிரமம்னு இல்லைங்க, அலாட் பண்ணவே முடியாது. அதனால் நாட் அலாட்டட்னு வந்துடும். 39வது ஜென்ரல் ரேங்க் வருது. இதில் எஸ்சி கேட்டகரியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராரு. இவரும் இதே காலேஜ் தான் கேட்குறாரு, இதே சிஎஸ்சி தான் கேட்குறாரு. ஆனால் எஸ்சியில் இருந்த 4 சீட்ஸையும் நம்ம ஆல்ரெடி அலாட் பண்ணி முடித்ததுனால எஸ்சி கேட்டகரியில் சீட் இல்லை. அதனால் இவருக்கு நாட் அலாட்டட். அடுத்ததாக 40வது ஜென்ரல் ரேங்க்கில் ஒருத்தர் வராரு. அப்படி வரவர் எம்பிசி கேட்டகரியை சேர்ந்தவர். இவரும் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு இதே காலேஜ் தான் வேணும், சிஎஸ்சி பிரான்ச் தான் வேணும்னு கேட்குறாரு. நம்ம எம்பிசியை செக் பண்ணி பார்க்குறோம். எம்பிசியில் இருந்த 6 சீட்டையும் ஆல்ரெடி நம்ம அலாட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் 40வது ஜென்ரல் ரேங்க்கில் இருக்கிற எம்பிசி கேட்டகரியை சேர்ந்த மாணவருக்கு நாட் அலாட்டட்னு வந்துடும். ஸோ இது வரைக்கும் 40 ரேங்குக்கு, தட் இஸ் 40 ஜென்ரல் ரேங்குக்கும் கேட்டகரி வைஸ் அலாட்மெண்ட் முடிச்சாச்சு. ஒரு பர்டிகுலர் காலேஜில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் இருக்கிற 30 சீட்டையும் கேட்டகரி வைஸ் அலாட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த அலாட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நான் கேட்டகரி வைஸ்
ரேங்க் போட போகிறேன். இந்த கேட்டகரி வைஸ் ரேங்க் எதை வச்சு போடுறேன்னா ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் போட போகிறேன். கம்யூனிட்டி ரேங்கை பார்க்கவே மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், ஜென்ரல் ரேங்கை எடுத்து தான் நான் சம்மரி போட போகிறேன். கம்யூனிட்டி ரேங்கை பார்க்கவே மாட்டேன். நாம் இதுவரைக்கும் பண்ணி முடித்த சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஃபைனல் சம்மரி நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைனல் சம்மரி படி ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 30 சீட்டையும் நாம் அலாட் பண்ணி முடிச்சிட்டோம். இதன்படி ஜென்ரல் ரேங்க் 6 ஒருத்தர் வாங்கியிருந்தார். அவர் கம்யூனிட்டி ஓசி கேட்டகரியை சேர்ந்தவர். அவருக்கு சிஎஸ்சி 6ங்கிற சீட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜென்ரல் ரேங்க் 6 ஓசி கேட்டகரி சேர்ந்ததுனால ஓசி கேட்டகரியில் 6ன்னு வந்துடும். அடுத்ததாக ஜென்ரல் ரேங்க் 32 இருந்த பிசி கம்யூனிட்டி பிசி கேட்டகரியை சேர்ந்தவருக்கு பிசியில் இருக்கிற 8வது சீட்டை நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பிசி கேட்டகரியோட ஸ்டூடெண்ட்டோட 32வது ஜென்ரல் ரேங்க் இங்கே வந்துடும். அடுத்ததாக பிசிஎம் கேட்டகரியில் இருக்கிற ஜென்ரல் ரேங்க் 28 இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு பிசிஎம் சீட்டை நம்ம அலாட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே நம்மளால் சீட்டு கொடுக்க முடியல. ஸோ பிசிஎம் கேட்டகரியில் இவர் தான் கடைசி ஜென்ரல் ரேங்க் வாங்கினவர். அதனால் இந்த 28 அப்படின்றது இந்த பிசிஎம்மில் வந்து உட்காந்துக்கும். அடுத்ததாக 36 ஜென்ரல் ரேங்க் வாங்கின எம்பிசி கேட்டகரி சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எம்பிசியில் இருக்கிற 6வது சீட்டை அலாட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த 6 சீட்டுக்கு மேலே எம்பிசி கேட்டகரியில் நம்மால் சீட் அலாட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் எம்பிசியோட 6வது சீட்டை வாங்கின இந்த கடைசி ஸ்டூடெண்ட்டோட ஜென்ரல் ரேங்க் 36 எம்பிசிங்கிற கேட்டகரியில் வந்து உட்காந்துக்கும். அடுத்ததாக ஜென்ரல் ரேங்க் 37 வாங்கின எஸ்சி கேட்டகரியை சேர்ந்த ஒரு மாணவருக்கு நம்ம 4வது சீட்டை கொடுத்துருக்கோம். மொத்தமாக இருக்கிற சீட்டு எஸ்சியில் 4. அந்த 4வது சீட்டை எஸ்சி கேட்டகரியை சேர்ந்த மாணவருக்கு 37வது ஜென்ரல் ரேங்க் இருக்கிற மாணவருக்கு நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நமக்கு சீட்டு இல்லை, அலாட் பண்ணவும் முடியாது. இது கடைசி சீட்டு. அவருடைய ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க்கு 37ங்கிறதுனால எஸ்சி கேட்டகரிக்கு கீழே இந்த 37வது ரேங்க் வந்து உட்காந்துக்கும். அடுத்ததாக ஜென்ரல் ரேங்க் 22 வாங்கினவர் இருக்கார். அவர் எஸ்சிஏ கேட்டகரியை சேர்ந்தவர். எஸ்சிஏ கேட்டகரியில் ஒரே ஒரு சீட்டு தான், ஒரே ஒரு சீட்டு இவர் வாங்கிட்டாரு. அதனால் இந்த எஸ்சிஏல சிஎஸ்சி 1ன்னு அலாட் பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே நம்மளால் சிஎஸ்சி சீட்டு கொடுக்க முடியாது ஃபார் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட். ஸோ இந்த 22 எஸ்சிஏ கேட்டகரி கீழே வந்து உட்காந்துக்கும். இறுதியாக ஜென்ரல் ரேங்க் 13 வாங்கின ஒரு எஸ்டி கேண்டிடேட் இருக்கார். எஸ்டி கேட்டகரியில் ஒரே ஒரு சீட்டு தான் அலாட் ஆகிருக்கு. அந்த ஒரே ஒரு சீட்டையும் இந்த எஸ்டி கேட்டகரியில் இருக்கிற 13வது ஜென்ரல் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம அலாட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஒரு சீட் அலாட் பண்ணி முடிச்சதுனால இனி வரப்போகிற எஸ்டி கேண்டிடேட்டுக்கு நம்மளால் சீட் அலாட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஜென்ரல் ரேங்க் எஸ்டி கேட்டகரியில் வந்து உட்காந்துக்கும். இதன்படி academic branch in a particular engineering college for computer science and engineering branch OCல closing general rank 6ஆக இருக்கிறது. closing general rank under BC category 32 இருக்கிறது. closing general rank BCM கேட்டகரியில் 28 இருக்கிறது. closing general rank MBC கேட்டகரியில் 36 இருக்கிறது. closing general rank அண்டர் எஸ்சி கேட்டகரியில் 37 இருக்கிறது. க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் எஸ்சிஏவில் 22 இருக்கிறது. க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் எஸ்டி கேட்டகரியில் 13வது ரேங்காக இருக்கிறது. இந்த ரேங்க் அனாலிசிஸ் தான் டிஎன்இஏ 2023க்கும் டிஎன்இஏ 2024க்கும் நம்ம டிஎன்இஏ 2025 வெப்சைட்டில் நம்ம ரேங்க் அனாலிசிஸ் பண்ணும்போது எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதனால் நம்ம ரேங்க்னு சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான். கம்யூனிட்டி ரேங்க் எந்த ரோலும் ப்ளே பண்ணல. கம்யூனிட்டி ரேங்க் எந்த ரோலும் ப்ளே பண்ணல. ரோல் ப்ளே பண்ணுற ஒரே ரேங்க் ஜென்ரல் ரேங்க் மட்டுமே. இதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லா பெற்றோர்களும் மாணவர்களும் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் என்னன்னு பார்த்து அதுக்கு
எந்த கல்லூரி கிடைக்கும், எந்த பிரான்ச் கிடைக்கும் என்பதை தீர அலசி ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.